கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමය වේවා. දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නවා. மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதை இட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். නැවත වාරයක් සතුටුදායක ඉරදුන නමස්කාරදී ඔන්ලයින් මගින් ඔබ හමු වීමට ලැබුණා අවස්ථාවට ස්වාමින් වහන්සේ තුල මං ප්‍රීතිමත් වෙනවා. இந்த நாளிலும் தேவன் தாமே தன்னுடைய வார்த்தையினூடாக பேசி எங்கள் அனைவரையும் பலப்படுத்த போகிறார். අද දවසේ දෙවියන් වහන්සේ තමාගේ වචනය රැගෙන අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට යනවා. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பேச பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். අද දවසේ ඔබ සමග ආබ්‍රහාම්ගේ ඇදහිල්ල ගැන කතා කරන්නට ආත්මයන්න් වහන්සේගෙන් මං මඟ පෙන්වීමක් ලබාගෙන සිටිනවා. இதை குறித்து ரோமர் 4 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். මේ ගැන රෝම 4 වන පරිච්ඡේදයේ 18 වන වචනයේ සිට 22 වෙනි වචනේ දක්වා අපිට බලන්නට හැකියාවක් සිදු වෙනවා. நாங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு கொரோனா வைரஸ் சூழ்நிலையிலே நாங்கள் 3 மாதங்கள் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் தவித்து நாங்கள் குழப்பம் அடைந்து கொண்டிருக்கலாம். අපි කවුරුත් බලාපොරොත්තු වුණ නැති මේ කොරෝනා වෛරස් නැමැති වාතාවරණය තුල මාස 3ක් අපි ඇතුළත් වෙලා සිටලා විවිධත් ප්‍රශ්න පොරබදීම් පරීක්ෂණ වලට අපි මුහුණ දෙමින් අද දිනේදී සිටින්නට පුළුවන්. ஆனால் இந்த நாளே தேவன் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறார்? விசுவாசத்திலே உறுதியாயிரு, உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதே, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து இந்த ஓட்டத்தை நீ தொடர்ந்து ஓட வேண்டும் என்று பரிசுத்தாவின் எங்களுக்கு சொல்லுகிறார். අද දිනේදී සුදාත්මයන් වහන්සේ අපිට පවසන්නේ කුමක්ද නම් ඔබගේ විශ්වාසයේ ස්ථිරව සිටින්න, ඔබගේ විශ්වාසය ඔබ අත්හරින්නට එපා. ඔබ විශ්වාසයෙන් යුක්තව මේ දිවිල්ල ඔබ දුවලා අවසන් කරන්න කියා. அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு அவன் விசுவாசத்திலே உறுதியாயிருந்தான். ප්‍රේමවන්තනි, ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේ ලබා දුන්නා පොරොන්දුවල් අත්පත් කරගන්නට ඔහු විශ්වාසයේදී ඊතා ස්ථිරව සිටියා. எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் கடந்து அவன் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து விசுவாசத்தின் தந்தையாக மாறினான். ඔහු ඊතා මහත් ප්‍රශ්න පොරබදීම් අතරේදී දෙවියන් වහන්සේ කෙරේ ඇතුවා වූ ඇදහිල්ලේ ස්ථිරව සිට ඇදහිල්ලේ පියාණන් ලෙස වෙනස් වුණා. அவன் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தபடியினால் அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்று அவன் நற்சாட்சி உள்ளவனாய் மாறினான். ඔහු විශ්වාසයේ ඊතා ස්ථිරව සිටපු නිසා දෙවියන් වහන්සේගෙන් පොරොන්දුව ලබාගෙන ආශිර්වාදවල් ලබාගෙන යාපත් සාක්ෂිමත් ලෙස වෙනස් වුණා. இன்றைக்கும் பல பிரச்சனைகள், போராட்டங்களாலே மனமுடைந்து வேதனையோடு சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளையை கடவுள் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதே, விசுவாசத்திலே உறுதியாயிரு என்று சொல்லுகிறார். අදටත් විවිධත් ප්‍රශ්න පොරබදීම් මැදේ සිට ඒ සිත මැලි වෙලා සිටින්නා වූ දෙව දරුවනි, ඔබටත් දෙවියන් වහන්සේ කියන්නේ ඔබගේ විශ්වාසය ඔබ අත්හරින්නට එපා. ඔබගේ විශ්වාසයේ ඊතා ස්ථිරව ඔබ සිටින්න කියා. அருமையானவர்களே, நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழந்து போனால் நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ප්‍රේමවන්තනි, අපි අපගේ විශ්වාසය අපි අයිමි කරගත්තොත් දෙවියන් වහන්සේව අපිට ප්‍රසන්න කරන්නට නොහැකි වෙනවා. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று. එබ්‍රව් 11 ආයේ පවසනවා විශ්වාසයෙන් නොමැතිව දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කිරීම නොහැකි වූ දෙයක් කියා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, விசுவாசத்தில் உறுதியாயிரு, விசுவாசத்தை விட்டு விடாதே. என்ன சோதனைகள், போராட்டங்களை நீ கடந்து வந்தாலும் நீ விசுவாசித்தால் தேவன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையிலே மகிமையை காண்பிப்பார். ප්‍රේමවන්තනි, ඔබ දෙවියන් වහන්සේ කෙරේ ඇතුව ඒ ඇදහිල්ල විශ්වාසය ඔබ ඊටමත් ස්ථිරව සිටින්න. ඕනෑම ප්‍රශ්න පොරඹදීම ආවත් ඔබ විශ්වාසයේ ස්ථිරව සිටිනකොටදී ඔබ දෙවියන් වහන්සේගේ මහිමය දකිනවා. எனவே அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான அம்சங்கள் 5 உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். ආබ්‍රහාම්ගේ විශ්වාසයේ තිබුණා විශේෂාංග 5ක් ඔබ සමග කතා කරන්නට ආත්මයන්න් වහන්සේගෙන් මඟ පෙන්වීමක් මං ලබාගෙන සිටිනවා. அருமையானவர்களே, முதலாவதாக ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலே அவன் தேவனை விசுவாசித்தான். පළමු කොට ආබ්‍රහාම් බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති අවස්ථාවේදීත් ඔහු දෙවියන් වහන්සේව විශ්වාස කෙරුවා. அருமையானவர்களே, நாங்கள் வாசிப்போம் ரோமர் 4 அதிகாரம் 18 வசனத்தை. අපි කියවමු රෝම 4 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි වචනය. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்குமென்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். නුඹේ වංශය මෙසේ වන්නේ කියා තිබෙන ලෙස ආබ්‍රහාම් බොහෝ ජාතීන්ගේ පියාවන පිණිස බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති තැන බලාපොරොත්තුවෙන් විශ්වාස කළේය.
அருமையானவர்களே, கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහාම්ට කියනවා ඔබ බොහෝ වංශවලට බොහෝ ජාතීන්ට පියෙකු ලෙස වෙනස් වෙනවා කියා. ஆனால் கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டது. එනමුත් දෙවියන් වහන්සේ පැවසුවා මේ පොරොන්දුව ඔහුගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්නට බැරි වාතාවරණයක් ඔහු වෙත තිබුණා. அருமையானவர்களே, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையாகவே அவனுக்கு இருந்தது. බලාපොරොත්තු වීමට කිසිම ඉඩක් ඔහුට තිබුණේ නැහැ. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று கடவுள் சொன்ன போதிலும் ஆபிரகாமுக்கு அவனுக்கு ஒரு பிள்ளையே இல்லாமல், ஒரு வாரிசே இல்லாமல் 24 ஆண்டுகள் இருந்தான். බොහෝ ජාතීන්ට පියෙකු ලෙස ඔබ වෙනස් වෙනවා කියලා දෙවියන් වහන්සේ කියන විටත් ආබ්‍රහාම්ට එක් දරුවෙක් පවා සිටියේ නැහැ. ඔහුගේ වංශය ඉතා ඊනව තිබුණා. அருமையானவர்களே, ஒரு பிள்ளை இல்லாத ஒரு சூழல்ல எப்படி அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக முடியும் என்று அவன் விசுவாசிப்பது. එක් දරුවෙක් නැති අවස්ථාවෙදිත් කෙසේද බොහෝ ජාතීන්ට පියෙකු වෙනවා කියනා ওই වචනේ විශ්වාස කරන්නේ. அருமையானவர்களை, விசுவாசிப்பதற்கு அவனுக்கு நம்புவதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலையும் இருக்கவில்லை. විශ්වාස කරන්නටද බලාපොරොත්තුවක් ඇති කරගන්නට කිසිම වාතාවරණයක් ඔහු වෙත තිබුණේ නැහැ. நம்புவதற்கு ஏதுவான தர்க்க ரீதியான எந்த காரணங்களும் அவனுக்கு முன்னாலே இருக்கவில்லை. විශ්වාස කරන්නට බලාපොරොත්තුවක් ඇතුව සිටිනට කතික ලෙස කිසිම කාරණාවක් ඔහු වෙත තිබුණේ නැහැ. ஆனாலும் அருமையானவர்களே, அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். එනමුත් ප්‍රේමවන්තනි ඔහු විශ්වාසවත් ලෙස සිටියා. இன்றைக்கும் கூட வாழ்க்கையிலே நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலையற்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். අදටත් බලාපොරොත්තු වීමටද විශ්වාස කරන්නටද ඉඩ නැතිව ඔබ සිටින්නට පුළුවන්. நம்புவதற்கு ஏதுவான தர்க்க ரீதியான காரணங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். බලාපොරොත්තු වෙනටත් විශ්වාස කරන්නට අදාළ කාරණාවල් ඔබ වෙත නැති වෙන්නට පුළුවන්. ஆனால் ஆபிரகாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவனை விசுவாசித்தான். எனவே கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு சொல்லுகிறார், நம்புவதற்கு ஏதுவில்லாத இந்த சூழ்நிலையிலே நீ என்னை விசுவாசி என்று சொல்லுகிறார். ආබ්‍රහාම් මෙවැනි වාතාවරණයක තුල සිටින විට තමයි දෙවියන් වහන්සේ විශ්වාස කළේ. එම නිසා දෙවියන් වහන්සේ අදට ඔබටත් කියන්නේ බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති වෙන විටත් ඔබ දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න කියලා. அருமையானவர்களே, நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையிலே, சகல நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையிலே நீ இருக்க முடியும். බලාපොරොත්තුවක් නැති කරලා කිසිම බලාපොරොත්තුවක් නැති වාතාවරණයක තුල ඔබ සිටින්නට පුළුවන්. இனி நான் எந்த ஒரு நன்மையும் காண முடியாது, எனக்கு எதுவுமே நடக்காது, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போது நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். තවමත් කිසිම යාපතක් මගේ ජීවිතේ මට සම්බ වෙන්නේ නැහැ, කිසිම යාපතක් මට සිදු වෙන්නේ නැහැ කියා ඔබ කල්පනා කරමින් සිටින්නට පුළුවන්. ஆனால் கடவுள் இந்த நாளிலே சொல்லுகிறார், நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழல்லே நீ என்னை விசுவாசி, நிச்சயம் நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லுகிறார். අද දිනේදී දෙවියන් වහන්සේ ඔබට පවසන්නේ බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති වෙන විටත් ඔබ මාව විශ්වාස කරන්න මං ඔබගේ ජීවිතයේ මහත් දේවල් කරනවා කියා. எனவே அருமையானவர்களே, நம்புவதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் உங்களோட வாழ்க்கை இருக்கலாம். එම නිසා බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති අවස්ථාවක් ඔබ වෙත තිබෙන්නට පුළුවන්. ஆனால் நம்பிக்கையோடு தேவன் உங்களை விசுவாசிக்கும்படி அழைக்கிறார். එනමුත් බලාපොරොත්තුවක් සමග ඔබ විශ්වාස කරන්නට ඕන කියා දෙවියන් වහන්සේ අද දිනේදී ඔබ කැඳවනවා. இரண்டாவதாக அருமையானவர்களே, ஆபிரகாம் பாதகமான சகல காரியங்களையும் அவன் எண்ணாதிருந்தான். දෙවනුව ආබ්‍රහාම් අසුභවාදී ලෙස තිබුණා වූ සියලු කාරණාවල් සිතා ගන්න නැතුව සිටියා. நாங்கள் வாசிப்போம் ரோமர் 4 அதிகாரம் 19வது வசனத்தை. අපි කියමු රෝම 4 වෙනි පරිච්ඡේදයේ 19 වන වචනය. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ඔහු අවුරුදු 100ක් පමණ වයස්ගතව සිටියේදී ඇදහිල්ලෙන් දුර්වල නොවී තමාගේ ශරීරයේ මල බව සාරාගේ කුසිය මල බවත් සිතා ඇදහිල්ල නැතිකම කරන කොටගෙන චංචල නොවී සිටියා. அவனை சூழ இருந்த பாதகமான சூழ்நிலைகளை அவன் எண்ணி யோசித்து கலங்கவில்லை. ඔහු ආවට තිබුණා වූ ඒ අසුභවාදී වාතාවරණ දෙස බලලා ඒ ගැන කනස්සලු වෙලා කනගාටු වෙලා ඒ ගැන සිතුවේ නෑ. அவனை சூழ இருந்த பாதகமான காரியங்களை அவன் நினைக்கவில்லை, அதை எண்ணவில்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ඔහු ආවට තිබුණා වූ මේ අසුභවාදී වාතාවරණවල් ඔහු ගණන් ගත්තේ නෑ, ඒවා ගැන සිතුවෙත් නෑ. இன்றைக்கு உங்களை சூழ
பாதகமான நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். අදටත් ඔබ අවටව අසුභවාදී බෝ සිද්ධි සිදු වෙන්නට පුළුවන්. பாதகமான நிறைய விஷயங்கள், சூழ்நிலை தோல்வியான நிறைய விஷயங்கள் உங்களை சூழ இருக்கலாம். අසුභවාදී දේවල්, ඒ වාතාවරණ පරාජය වුණා බොහෝ වාතාවරණ ඔබ ඉදිරිපිට තිබෙන්නට පුළුවන්. நீங்கள் அதற்கு அவதானம் கொடுத்து அதை முக்கியமாக நினைத்து அதை சிந்திப்பீர்களா இருந்தால் நீங்கள் தேவனை விசுவாசிக்க ඔබ முடியும். ඒ කාරණාවල් සියලු දේටම ඔබගේ කන් යොමු කරලා ඒ දේවල් වැදගත් කියලා ඔබ ඉතනකොටදී ඔබ දිව්‍යන් වහන්සේව විශ්වාස කරන්නේ නැහැ. ஆபிரகாமுக்கு காலங்கள் கடந்து சென்றது. ආබ්‍රහාම්ට නම් කාලය ගැවී ගියා. 24 ஆண்டுகள் அவன் தேவனுக்கு காத்திருக்க வேண்டியது அந்த காலங்கள் கடந்து சென்றது. අවුරුදු 24ක් තිස්සේදී ඔහු දිව්‍යන් වහන්සේට රැකබලා සිටින්නට ඕන වුණා. ඔහුගේ කාලය සියලු දේම ගැවී ගියා. அவனுக்கு வயது சென்று கொண்டிருந்தது. ඔහුගේ වයස්ගත වුණා. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. සාරාගේ කුසය මල වුණා. அவனுடைய உணர்வுகள் அற்ற நிலைக்கு திரும்பினான். ඒ කිසිම හැඟීමක් නැති වාතාවරණ කුල තුල සිටියා. சூழ்நிலைகள் யாவும் அவனுக்கு தோல்வியா இருந்தது. වාතාවරණ සියලු දේම ඔහුට පරාජය வුණා. அருமையானவர்களே, இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து ஒரு பாதகமான நினைவுக்குள்ளே அவன் ஆட்கொள்ளப்படவில்லை. මේ සියලු දේ ගැන සිතලා එක් අසුභවාදී යෝජනාවකට ආබ්‍රහාම් ඇතුළත් වුණේ නැහැ. அருமையானவர்களே, அதை அவன் எண்ணாதிருந்தான். ඔහු ඒ සියලු දේම සිතන්න නැතුව සිටියා. பாதகமான விஷயங்களை சிந்தித்து பாதகமான நினைவுகளுக்குள்ளே அவன் செல்லவில்லை. අසුභවාදී සිතුවිල්ල සමග අසුභවාදී කාරණාවල් සිතාගෙන ඔහු සිටියේ නැහැ. அருமையானவர்களே, அவன் அவையற்றை சிந்திக்கவில்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ප්‍රේමවන්තනි, ඒවා ගැන ආබ්‍රහාම් සිතුවේ නැහැ. ඒවාට වැදගත් ස්ථානයක් ලබා දුන්නේ නැහැ. உன்னை சூழ பாதகமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், பாதகமான நினைவுகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். ඔබ අවට අසුභවාදී දේවල් තිබෙන්නට පුළුවන්. අසුභවාදී වාතාවරණ ඔබ වෙත පැමිණෙන්නට පුළුවන්. ஆனால் அந்த பாதகமான நினைவுகளுக்கும் பாதகமான விஷயங்களுக்கும் உன்னுடைய அவதானத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க கூடாது கர்த்தர் சொல்லுகிறார். ඒ අසුභවාදී වාතාවරණ කාරණාවලට ඔබගේ කන් ඔබ යොමු කරන්නේ නැතුව ඒවට වැදගත් ස්ථානය ඔබ දෙන්නේ නරකයි කියා දිව්‍යන් වහන්සේ අද දිනේදී ඔබට පවසනවා. நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும், உன்னுடைய பிரச்சனை தீரும், நான் ஒரு அதிசயத்தை கட்டாயம் செய்வேன். සැබවින්ම ඔබගේ ජීවිතේ එක්තරා වෙනසක් සිදු වෙනවා. මං ආශ්චර්යමත් දෙයක් ඔබගේ ජීවිතේ සිදු කරනවා. இது உன்னுடைய வாழ்க்கையில முடிவல்ல, நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். මේක ඔබගේ ජීවිතේ අවසානයක් වෙන්නේ නැහැ. සැබවින්ම එක් වෙනසක් සිදු වෙනවා. நீ இப்படியே இருக்க போறதில்லை, நிச்சயம் கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளே என்னை கொண்டு செல்வார். දිගටම මෙලෙස සිටින්නේ නැහැ. සැබවින්ම දිව්‍යන් වහන්සේ එක් වෙනසක් ඔබගේ ජීවිතේ ඇති කරනවා. எனவே பாதகமான சூழ்நிலைகள், பாதகமான நினைவுகளாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு அதையே சிந்தித்து நாங்கள் வாழக்கூடாது என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு புத்தி අද சொல்லுகிறார். දිනේදී ස්වාමින් වහන්සේ අපිට පවසන්නේ අසුභවාදී වාතාවරණවල්, අසුභවාදී යෝජනාවල් සමග ඒවා ගැනම සිතලා අපි සිටින්න නරකයි කියා. அருமையானவர்களே, மூன்றாவதாக ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை குறித்து நிச்சயம் உள்ளவனாயிருந்தான். තුන් වෙනව ආබ්‍රහාම් දිව්‍යන් වහන්සේගේ වචනය ගැන නිසංගතාව සමග සිටියා. அருமையானவர்களே, 20வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 20 වෙනි වචනය අපි කියවමු. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் එසේ දිව්‍යන් වහන්සේගේ පොරොන්දුව දෙස බලා ඇදහිල්ලෙන් බලවත්ව දිව්‍යන් වහන්සේට ගෞරව කරමින් පොරොන්දුව දේ ඉෂ්ට කරන්නට උන්වහන්සේට පුළුවන් කියා නිසකවම විශ්වාස කළේය. அருமையானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த நிச்சயம் உள்ளவனாக ஆபிரகாம் இருந்தார். දිව්‍යන් වහන්සේගේ පොරොන්දුවල් ගැන ඔහු ඉතා නිසංකව සිටියා. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்தது. ඒ බලාපොරොත්තු වෙන්නට ඉඩ නැති අවස්ථාවක් තිබුණා. பாதகமான நினைவுகளும் பாதகமான சூழ்நிலைகளும் அவனோடு பேசிக் கொண்டிருந்தது. අසුභවාදී වාතාවරණද අසුභවාදී කාරණාවද ඔහු සමග කතා කරමින් තිබුණා. அவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து உறுதியான ஒரு நிச்சயம் உள்ளவனாயிருந்தார். ඔහු ඒ දේවල් ගණන් ගන්න නැතුව දිව්‍යන් වහන්සේගේ පොරොන්දුව ගැන නිසකව සිටියා. கடவுள் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார், நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். දිව්‍යන් වහන්සේ මට පොරොන්දුවක් ලබා දීලා සිටිනවා. සැබවින්ම ඒ දේ ඉෂ්ට කරනවා. என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருந்தாலும் அவர் சொன்னது நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்ற ஒரு உறுதி அவனுக்கு இருந்தது. ඕනෑම දෙයක් සිදු වුණත් ඕනෑම දෙයක් සම්භව වුණත් දිව්‍යන් වහන්සේගේ පොරොන්දුවල් දිව්‍යන් වහන්සේ කියූ සෑම මගේ ජීවිතේ ඉෂ්ට වෙනවා කියන නිසගතාවයක් ඔහු වෙත තිබුණා. இன்றைக்கு மறுமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தையின் மேலே உன்னுடைய நிச்சயம் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். අදටත් දේව දරුවනේ දිව්‍යන් වහන්සේගේ වචනය ගැන නිසගතාවයක් ඔබටත් පැමිණෙන්නට ඕන කියලා දිව්‍යන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். පොරොන්දුව ලබා දුන්නා දිව්‍යන් වහන්සේ අවංකව සිටිනවා. அவர் மாற மாட்டார். அவர் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல. அருமையானவர்களே, වහන්සේ නම් වෙනස් වෙන්නට මිනිසෙක් නෑ, බොරු
කියන්නට උන්වහන්ස මනුෂ්‍යයෙක් නෑ. அவர் சொல்றார், நான் மாறாதவர், நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். උන්වහන්ස කියනවා මං වෙනස් වෙන්නේ නැතුව මං සැබෑ වූ දෙවිඳන් ලෙස සිටිනවා. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நான் உனக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். කාලේ වෙනස් වෙන්නට පුළුවන්, වාතාවරණ වෙනස් වෙන්නට පුළුවන්. නමුත් මං ඔබට කියූ සෑම දේ ඔබගේ ජීවිතයේ ඉෂ්ට කරනවා. என்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த நிச்சயம் உள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாறு. මගේ පොරොන්දුවල් කියන නිසක වූ එක් දරුවෙකු ලෙස ඔබ වෙනස් වෙන්න. என்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து உறுதியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். මගේ පොරොන්දුවල් ඔබ ස්ථීරව ඔබ පිළිගන්නට ඕන. அருமையானவர்களே, வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு நிச்சயம் உள்ள தேவ பிள்ளையாய் நாம் மாற வேண்டும். දෙවියන් වහන්සේ ලබා දුන් පොරොන්දුවල් කියන නිසකව සිටින්නා වූ දෙව දරුවෙක් ලෙස මං වෙනස් වෙන්නට ඕන. அவர் சொன்னால் நிச்சயம் நிறைவேறும். උන්වහන්සේ කිව්වා නම් සැබවින්ම ඒ දේ ඉෂ්ට වෙනවා. அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். උන්වහන්සේ කියූ දේ සෑම විටම ඉෂ්ට වෙනවා. அருமையானவர்களே, அவர் தன்னுடைய வார்த்தையினாலே இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தார். උන්වහන්සේගේ වචනය රැගෙන මේ සියලු විශ්වයම උන්වහන්සේ මැව්වා. எனவே அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. එම නිසා උන්වහන්සේගේ වචනය බල සම්පන්නයි. அவர் வார்த்தையிலே சொன்னால் நிச்சயமாகவே கரங்களாலே நிறைவேற்றுவார். උන්වහන්සේ තමන්ගේ වදන් තුලින් පැවසු සියලු දේම තමන්ගේ හස්තයෙන් කරණීම කරනවා. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். උන්වහන්සේ කියනකොට සිදු වෙනවා, අන කරනකොට දී සියලු දේම නැවතිනවා. எனவே அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு நிச்சயம் உள்ள தேவ பிள்ளையாய் நாங்கள் மாற එම வேண்டும். නිසා උන්වහන්සේගේ පොරොන්දුවල් කියන නිසකතාවයක් ඇති දරුවෙක් ලෙස අපි වෙනස් වෙන්නට ඕන. மனிதர்கள் வாக்கு கொடுக்கலாம், அந்த வாக்குத்தத்தங்கள் மாறலாம். මනුෂ්‍යයන් අපිට පොරොන්දුව ලබා දෙන්නට පුළුවන්, ඒ පොරොන්දුවල් වෙනස් වෙන්නට පුළුවන්. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது நிச்சயமாய் நிறைவேறும். එනමුත් දෙවියන් වහන්සේ පොරොන්දුවක් ලබා දුන්නා නම් ඒක සැබවින්ම ඉෂ්ට වෙනවා. அருமையானவர்களே, நாலாவதாக ஆபிரகாம் தேவனுடைய சர்வ வல்லமையில் சார்ந்து கொண்டான். අතර වෙනුව ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේගේ සර්ව බලධාරීකමට හේතු වී සිටියා. அருமையானவர்களே, ரோமர் 4:21 வசனத்தை வாசிப்போம். රෝම 4 වෙනි පරිච්ඡේදයේ 21 වන වචනයට අපි අහුම්කම් දෙමු. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். එසේ දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව දෙස බලා ඇදහිල්ලෙන් බලවත්ව දෙවියන් වහන්සේට ගෞරව කරමින් පොරොන්දුව දේ ඉෂ්ට කරන්නට උන්වහන්සේට පුළුවන් කියා නිසකවම විශ්වාස කළේය. அருமையானவர்களே, ஆபிரகாம் இப்பொழுது தேவனுடைய சர்வ வல்லமையிலே அவன் சார்ந்து கொள்ளுகிறான். ප්‍රේමවන්තනි, ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේගේ සර්ව බලධාරීකමට දැන් හේතු වුණා. அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். පොරොන්දුව ලබා දුන් දෙවියන් වහන්සේ ඒ පොරොන්දුව ඉෂ්ට කරන්නට බලවතු ලෙස සිටිනවා. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எல் ஷடாவாய் இருக்கிறார். අපගේ දෙවියන් වහන්සේ එල් ෂඩා සවි බලධාරී දෙවියන් වහන්සේ. அவரால எல்லாம் முடியும். උන්වහන්සේට සියල්ලම හැකියි. வனாந்தரத்திலே வழியையும் அமாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குறவர். කාන්තාරයේ මාර්ගයක්ද වනයි ගංගාද සාදානට බල සම්පන්න දෙවිඳුන්. ஒன்றுமே இல்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்க கூடியவர். කිසිවක් නැති ස්ථානදී එක්තරා දෙයක් ඇති කරන්නට බලවත් දෙවියන් වහන්සේ. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர். රොටි පහක්ද මසුන් දෙකක්ද රැගෙන 5000කට කන්ට දුන්නා වූ දෙවියන් වහන්සේ. அவர் தண்ணீரை ரசமாக மாற்றினவர். උන්වහන්සේ ජලය මුද්‍රික පානය කොට වෙනස් කෙරුවා. செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினவர். මිය ගියා වූ ලාසරස්ව ජීවත් වුණ අතර නැගිටුවා. அவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். උන්වහන්සේ අද දිනේදී අපකින් අසනවා, මට කරන්නට බැරි නොහැකි දෙයක් කියලා යම් කිසි දෙයක් තිබෙනවාද කියා. என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. මාගේ හස්තේ ලුහුඬුව නැහැ. நான் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் මං இருக்கிறேன். සැබවින්ම ඔබගේ ජීවිතයේ පැවසු සියලු දේම ඉෂ්ට කරන්නට බල සම්පන්නව සිටිනවා. என்ன தடைகள் போராட்டங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், ඕනෑම බාධාවක් ප්‍රශ්නයක් ඔබගේ ජීවිතයේ පැමිණෙන්නට පුළුවන්. ஆனால் என்னுடைய சர்வ வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். එනමුත් මාගේ සර්ව බලධාරීකම සියලු දේම ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට කරනවා කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. எனவே உன்னுடைய பலத்திலே யோசித்து மன அழுத்தத்துக்குள்ளே செல்லாமல் என்னுடைய பலனை பிடித்துக்கொள் என்று கர்த்தர் එම சொல்லுகிறார். නිසා ඔබගේ බලයෙන්ම ඔබගේ නුවණින්ම ඔබ සිතලා මානසික පීඩන වලට ඇතුළත් වෙන්නේ නැතුව මාගේ බලය ඔබ අල්ල ගන්න කියා දෙවියන් වහන්සේ අද දිනේදී ඔබට පවසනවා. கடவுளுடைய சர்வ வல்லமையில் சார்ந்து கொள்வதுதான் விசுவாசம். දෙවියන් වහන්සේගේ සර්ව බලධාරීකමට හේතු වෙන්නේ එක තමයි ඇදහිල්ල කියන්නේ. என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாத, ஆனால் உம்முடைய வல்லமையினால் கூடும், நான் உம்மிடம் சரணடைகிறேன் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். මාගේ බලයෙන්ද ශක්තියෙන්ද කිසිවක් නැහැ. එනමුත් ඔබ වහන්සේගේ බලයෙන් සියලු දේම හැකි කියා උන්වහන්සේටම අපි හේතු වෙන්නට ඕන. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். උන්වහන්සේ සවි බලධාරී දෙවිඳුන්. அவர் உண்மை உள்ள தேவன். උන්වහන්සේ සැබෑ වූ දෙවිඳුන්. உனக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார்.
நிறைவேற்றுவார். ඔබට කිව් සැමදේ දෙවියන් වහන්සේ සැබවින්ම ඉෂ්ට කරනවා. அவர் ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கிறவர் அல்ல. උන්වහන්සේ කවදාවත් පසුබට ඇර යන්නේ නැහැ. அவருடைய சர்வ வல்லமையினால் யாவுமாகும். උන්වහන්සේගේ සර්ව බලධාරීකමෙන් සියල්ලම හැකි. எனவே அவருடைய சர்வ வல்லமையில் நாம் சார்ந்து கொள்ள එම வேண்டும். නිසා උන්වහන්සේගේ සර්ව බලධාරීකමට අපි හේතු වෙන්නට ඕන. ஐந்தாவதாக அருமையானுள்ளே ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார். පස්වෙනුව ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරලා විශ්වාසයේදී බලවත් වුණා. 21வது வசனத்தை வாசிப்போம். 21 වෙනි වචනේ අපි කියවමු. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். එසේය දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව දෙස බලා ඇදහිල්ලෙන් බලවත්ව දෙවියන් වහන්සේට ගෞරව කරමින් පොරොන්දුව දේ ඉෂ්ට කරන්නට උන්වහන්සේට පුළුවන් කියා නිසකවම විශ්වාස කළේය. அருமையானவர்களே, ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ප්‍රේමවන්තනි ආබ්‍රහාම් ඇදහිල්ලේ දුර්වලව සිටියේ නෑ. அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කළා. தேவனை அவன் மகிமைப்படுத்துவதற்கு தேவனுக்கும் அவனுக்கும் உறவு இருந்தது. ඔහු දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්නට දෙවියන් වහන්සේටත් ඔහුටත් සමගතාවයක් තිබුණා. தேவனை குறித்த நல்ல புரிந்துணர்வு இருந்தது. දෙවියන් වහන්සේ ගැන යහපත් තේරුම් ගැනීමක් ඔහු වෙත அவன் තිබුණා. தேவனை குறித்து சந்தேகப்படவில்லை. ඔහු දෙවියන් වහන්සේ ගැන සැකසිතුවේ නෑ. தேவனை குறித்து அவன் குறை ඔහු சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ ගැන දොස් පැවසුවේ නෑ. அவன் தேவனை விமர்சிக்கவில்லை. ඔහු දෙවියන් වහන්සේව විමර්ශන කළේ නෑ. தேவனிடம் கேள்வி கேட்கவில்லை. දෙවියන් වහන්සේ ගැන ප්‍රශ්න ඇසුවේ නෑ. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி පොරොන්දු දේ ඉෂ්ට කරන්නට දෙවියන් වහන්සේ බලවත්ය කියලා ඊට නිසකවම විශ්වාස කරමින් அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ඔහු දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කෙරුවා. அனுதினமும் அவன் தேவனை துதித்தான், ஆராதித்தான், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். දිනපතාම දෙවියන් වහන්සේව ස්තුති කරලා නමස්කාර කරලා දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්නා වූ ජීවිතයක් ඔහු ගත කෙරුවා. அனுதினமும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். දිනපතාම දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නා වූ ජීවිතයක් ඔහු ගත කෙරුවා. அவர் எனக்கு சொன்னதை செய்யக்கூடிய தேவன், උන්වහන්සේ මට පැවසු සියලු දේම ඉෂ්ට කරන්නට බලවත් වූ දෙවියන් நிச்சயமாய் වහන්සේ என் தேவனாலே பலன் எனக்கு உண்டு. සැබවින්ම මගේ දෙවියන් වහන්සේකින් මට විපාකයක් පැමිණෙනවා. அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் උන්වහන්සේ කිව් සෑම දේ සැබවින්ම ඉෂ්ට කරනවා. என்ற உறுதியிலே அவன் அனுதினமும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை මේ வாழ்ந்தான். ස්ථිරභාවයේ සමග හැම විටම දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නා වූ ජීවිතයක් ඔහු ගත කෙරුවා. இன்றைக்கு தேவனுக்கும் உனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? අදටත් දෙවියන් වහන්සේටත් ඔබටත් තිබෙන සමගතාවය කෙසේද? நீ தேவனை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாயா? ඔබ දෙවියන් වහන්සේව හරි ලෙස තේරුම් ගත්තද? தேவனை குறித்த சரியான அபிப்பிராயம் உடையவனாய் இருக்கிறாயா? දෙවියන් වහන්සේගෙන ඔබ යාපත් අභිප්‍රායක් සමග සිටිනවාද? தேவன் எதை செய்தாலும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்ற உறுதி இருக்கிறதா? දෙවියන් වහන්සේ ඔබට කුමන දෙයක් කරත් ඒක ඔබගේ යාපත සඳහාමයි දෙවියන් වහන්සේ කරන්න කියන අදහසක් ඔබට තිබෙනවාද? இப்பொழுது நீ நடந்து வர்ற ஒவ்வொரு பாதைகளும் உன்னுடைய வருங்காலத்திலே பாரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறாயா? ඔබ පසුගියා වූ සියලු මාවත ඔබගේ අනාගතයේදී ඔබට යාපතක් ඇති කරයි කියන විශ්වාසය ඔබ වෙත තිබෙනවාද? உன்னை கண்டு அழைத்த அந்த தெய்வம் இப்பொழுதும் ஜீவிக்கிற தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறாயா? ඔබව දැක ඔබව කැඳවුවා වී දෙවියන් වහන්සේ අදටත් ජීවමාන දෙවියන් වහන්සේ කියලා ඔබ විශ්වාස කරනවාද? அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளையை இத்தனை ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நீ மகிமை செலுத்த வேண்டும். එසේනම් ප්‍රේමවන්තනි මෙතෙක් අවුරුදු දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ කරපු සියලු යාපතටම ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නට நீ ඕන. அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் அவரோடு நெருங்கவும் உன்னை ஒப்பு கொடுக்க ඔබ வேண்டும். උන්වහන්සේට ස්තුති කරන්නටත් යාඥා කරන්නටත් දෙවියන් වහන්සේ සමග තිබෙන සම්බන්ධතාවයේදී ඔබ ලං වෙන්නටත් ඔබව ඔබ කැප කරන්නට ඕන. நாம் அவருக்கு பிரியமானதை செய்து அவரை மகிமைப்படுத்துகிற போது நிச்சயம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். අපි දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරලා දෙවියන් වහන්සේ කැමති වෙනදී අපගේ ජීවිතේ කරලා උන්වහන්සේව විශ්වාස කරන විටදී අපගේ ජීවිතේ සියලු යාපත සම්බු වෙනවා. நிச்சயம் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். සැබවින්ම දෙවියන් වහන්සේ අපට කිව් සෑම දේ ඉෂ්ට කරනවා. அருமையானவர்களே, ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலே நம்பிக்கையோடு விசுவாசித்தார். ප්‍රේමවන්තනි ආබ්‍රහාම් විශ්වාස කරන්නට ඉඩ නැති වෙලේදී දෙවියන් වහන්සේව විශ්වාස කෙරුවා. உன்னுடைய வாழ்க்கையை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தை இந்த நேரத்தில் தான் காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ඔබගේ ජීවිතේත් බලාපොරොත්තු වෙන්නට ඉඩ නැතිව තිබෙන්නට පුළුවන්. එනමුත් මෙවැනි වාතාවරණයක තුල තමයි ඔබ දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න ඕනි කියලා දෙවියන් වහන්සේ ඔබට පවසනවා. ஆபிரகாமை சூழ பாதகமான சூழ்நிலைகளும் பாதகமான நினைவுகளும் அவனை சூழ்ந்தாலும் அவன் ஒவ்வொன்றையும் கண்டுகொள்ளவில்லை. அவன் எண்ணாது இருந்தான். ආබ්‍රහාම් අවට අසුභවාදී ඒ වාතාවරණද අසුභවාදී කාරණා යෝජනාවල් තිබෙන කොටත්
ඒ සියලු දේ ගැන ඔහු සිතුවේ නැහැ. ඒ සියලු දේම ඔහු නොසිතුවා. இன்றைக்கு உன்னை சூழ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு மூல அவதானத்தை கொடுத்து நீ பாதகமான நினைவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாயோ? අදටත් ඔබ අවට සිදුවෙන්නා වූ සිද්ධිවල් ගැන ඔබ ඔබගේ කන් යොමු කරගෙන ඒවාට වැදගත් ස්ථානය ඔබ ලබා ගිහින් සිටිනවාද? அதை கண்டுகொள்ளாமல் உன் தேவனை நோக்கி பார்க்கிறாயா? ඒවා ඔබ ගණන් ගන්න නැතුව ඔබ දෙවියන් වහන්සේ දෙස බලනවාද? அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි, விசுவாசத்திலே உறுதியா இருக்க உன்னை ஒப்புக்கொடு. විශ්වාසයේදී ඊට ස්ථිරව සිටින්නට ඔබ කැප කරන්න. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த நிச்சயம் உள்ளவனாய் மாறினான். ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුවල් ගැන නිසංකව සිටියා. கடவுள் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். දෙවියන් වහන්සේ කියූ සෑම දේ සැබවින්ම ඉෂ්ට කරනවා. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் என்ற நிச்சயத்துக்குள்ளே திரும்புவோம். ඒ සමගම අපගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ පැවසූ සෑම දේම දෙවියන් වහන්සේ ඉෂ්ට කරනවා. උන්වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ කියන දේ අපි විශ්වාස කරමු. ஆபிரகாம் தேவனுடைய சர்வ வல்லமையில் சார்ந்து கொண்டது போல நாமும் சார்ந்து கொள்வோம். ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේගේ සර්ව බලධාරීකමට හේතු වුණාseම අපි දෙවියන් වහන්සේගේ සර්ව බලධාරීකමට හේතු වෙමු. அவர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். උන්වහන්සේ මගේ ජීවිතයේ කියූ සෑම දේ ඉෂ්ට කරනවා. அவருடைய சர்வ வல்லமையினால் இது நடக்கும். උන්වහන්සේගේ සර්ව බලධාරීකමෙන් මේ සියලු දේම ඉෂ්ට වෙනවා. இந்த எண்ணத்தோடு தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த මේ வேண்டும். සිතුවිල්ල සමග අපි දෙවියන් වහන්සේව මහිමයටපත් කරන්න தேவனோடு ඕන. சரியான உறவுக்குள்ளே வரவும் தேவனை புரிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தவும் அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுப்போம். දෙවියන් වහන්සේව අපි විශ්වාස කරලා අරියාකාර සමදතාවයට පැමිණ අපි දෙවියන් වහන්සේව තවදුරටත් විශ්වාස කරලා උන්වහන්සේව මහිමයටපත් කරන්නට යුතු ජීවිතයට අපි ඇතුළත් වෙමු. அப்பொழுது நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும். එවිට සැබවින්ම අපගේ ජීවිතයේ ආශිර්වාද ඇති වෙනවා. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். දෙවියන් වහන්සේ ලබා දුන් පොරොන්දුවල් ඉෂ්ට වෙනවා. நாம் ஒரு ஆசீர்வாதமாய் திகழுவோம். අපි එක්තරා ආශිර්වාදයක් ලෙස බබලනවා. எப்படி ஆபிரகாம் அருமையானுள்ளே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறத்தக்கதாக 25 ஆண்டுகள் கழித்து ஈசாக் என்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். කෙසේද ආබ්‍රහම් බෝ ජාතීන්ගේ පියාවන තරමට අවුරුදු 25කට පසුව ඒ ඊසාක් කියන දරුවෙක්ව වදාගත්තද? அவனுடைய சந்ததியால் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ඔහුගේ වංශයෙන් සිට තමයි යේසුස් වහන්සේත් ඉපදුනේ. இயேசு கிறிஸ்து மூலமாக அருமையானுள்ளே ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தந்தையாய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ කරන කොටගෙන ආබ්‍රහම් බෝ ජාතීන්ට පියෙකු ලෙස වෙනස් වුණා. கர்த்தர் சொன்னது அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. ස්වාමින් වහන්සේ පැවසු දේ ඔහුගේ ජීවිතයේ ඉෂ්ට වුණා. அதே மாதிரி கர்த்தர் சொன்னது உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தொழிலே, உன்னுடைய எதிர்காலத்தில் நிறைவேற போகிறது. ඒ වගේමයි දෙවියන් වහන්සේ පැවසු සියලු දේම ඔබගේ ජීවිතයේ ඔබගේ අනාගතයේදී ඉෂ්ට වෙන්නට යනවා. என்ன பிரச்சனை போராட்டத்தோடு நீ இருந்தாலும் விசுவாசத்திலே உறுதியா இருக்க முடிவு செய். ඕනෑම ප්‍රශ්න පොරබදීම අතරදී ඔබ සිටින විටත් ඔබ විශ්වාසයේ ස්ථිරව සිටින්නට ඔබ කැප කරන්න. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாமல் விசுவாசத்திலே உறுதியா இருக்கிற ஆபிரகாமை போல விசுவாசத்திலே உறுதியா இருக்க இந்த நாளை நாங்கள் முடிவெடுப்போம். ඇදහිල්ල අත්හරින්න නැතුව ආබ්‍රහම් වාගේ ඇදහිල්ල ඉතා ස්ථිරව සිටින්නට අද දිනේදී අපි තීරණයක් ගමු. ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். එක මොහොතක් අපගේ ඇස් වසමින් දෙවියන් වහන්සේගේ අභියසෙදී අපිව කැප කරමු. தேவன் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையை දෙවියන් ஆசீர்வதிப்பார். වහන්සේ සැබවින්ම අපගේ ජීවිතය ආශිර්වාද எனவே කරනවා. தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். එම නිසා දෙවියන් වහන්සේට අපිව අපි කැප කරමු. உங்களுக்காக நான் ஜெபிக்க ඔබ போகிறேன். වෙනුවෙන් මම යාඥා කරන්නට යනවා. அன்பான தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. යාපත් ප්‍රේමණීය පියාණනි, මේ යාපත් දවසට ඔබ වහන්සේට ස්තුතියි. ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிற தயவுக்காக நன்றி. ආබ්‍රහම්ගේ ඇදහිල්ල රැගෙන අප සමග ඔබ වහන්සේ කතා කරපු දයාවට ස්තුතියි. நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை அற்ற நிலையிலும் ஆபிரகாம் விசுவாசித்தார். විශ්වාස කරන්නට ඉඩ නැති අවස්ථාවෙදිත් ආබ්‍රහම් ඔබ වහන්සේව විශ්වාස කෙරුවා. நம்புவதற்கேற்ற காரணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லாத சூழ்நிலை உண்டு. විශ්වාස කරන්නට අදාළ කාරණාවල් අපගේ ජීවිතේත් නැති වෙන්නට පුළුවන්. இந்த நேரத்திலே எங்களை விசுவாசிக்க நீர் அழைக்கிறீர். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், விசுவாசிக்கிறோம், உம்மால் எல்லாம் கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம். මේ වාතාවරණයේදීත් ඔබ වහන්සේව විශ්වාස කරන්න, ඔබ වහන්සේ අපිව කැඳවනවා. ඕ පියාණනි, අපි ඔබ වහන්සේව විශ්වාස කරනවා. ඔබ වහන්සේට සියල්ලම හැකි. பாதகமான சூழ்நிலைகள், பாதகமான நினைவுகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். අසුභවාදී වාතාවරණද අසුභවාදී සිතුවිල්ල අපවට තිබෙන්නට இதை පුළුවන්. எண்ணாமல் நான் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். මේවා ගැන සිතන්න නැතුව අපි ඔබ වහන්සේ දෙසම බලන්න. நீர் பெரியவர், உன்னதராயிருக்கிறீர். ඔබ වහන්සේ උසස්සේ උතුම්ව සිටිනවා. இவை எல்லாவற்றுக்கும் மேலானவர். මේ ඔබ වහන්සේ මේ සියල්ලටම වඩා උසස් உம்மாலே වූ யாவும் උතුම්. கூடும். நீர் வாக்குத்தத்தத்தின் தேவன், நீர் அதை நிறைவேற்ற வல்லமை ඔබ உள்ளவராயிருக்கிறீர். වහන්සේට සියල්ලම හැකි. ඔබ වහන්සේ පොරොන්දු වෙදිවෙන් වහන්සේ ඔබ කිව්
සියලු සැමදීම ඉෂ්ට කරන්නට බල සම්පන්නව සිටිනවා. நாங்கள் இன்னும் உம்மோடு உறவை கட்டவும் ஐயா உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி අපි செய்யுங்க. තවදුරටත් ඔබව විශ්වාස කරලා ඔබ සමග තිබෙන සමතාවය ගොඩනගෙන ඔබ වහන්සේව නමස්කාර කරන්නට අපිට උදව් இந்த කරන්න. நாளை ஆன்லைன் மூலமாக இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. මේ ඔන්ලයින් මගින් දිව්‍යන් වහන්සේගේ පණිවුඩේ අසමින් සිටිනා වූ සියලු දේව දරුවන් ඔබ වහන්සේගේ දෑතට බාර කරනවා. விசுவாசத்திலே உறுதியா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உமது கிருபையை கொடுங்க. ඇදහිල්ල ස්ථීරව සිට ඔබ වහන්සේකින් සිට ආශිර්වාද ලබා ගන්නට කරුණා කළ මැනවි. ஐயா இந்த புதிய வாரத்திலே ஒவ்வொரு தேவ ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. මේ අලුත් සතියේදී සියලු දේව ජනතාව ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. வீடுகளிலே அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக, செய்கிற தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. නිවසේදී රොටියද පානද ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න, අත්තබා කරන්නා වූ රැකියාවල් සියලු දේම ආශිර්වාද කරන්න. இவங்களுடைய போக்குவரத்துக்களை ஆசீர்வதிங்க. මොවුන්ගේ යාම ඊමේදී ඔබ වහන්සේ සමග සිටින්න. எல்லா கொள்ளை நோய்க்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. සියලු වසංගතයෙන් ඉවත්ව ආරක්ෂා කරන්න. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். මාගේ ආත්මීය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ල උන්වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මීය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ කරුණාවත් பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියුදෙපයන් වහන්සේගේ ප්‍රේමයත් பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுன்ய ஐக்கியம் ශුද්ධාත්මයන් වහන්සේගේ එකමුතුකමත් இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடன் தங்குவதாக. අදත් එටත් සදා කාලෙටම අප සියලු දෙනා සමග පවතිවා. ஆமென். ආමේන්.